ஜானி, ஜானி, நான் போறேன். ஆண்டி, நான் புறப்படுறேன். என்ன அவசரம்? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயேன் ஜெர்லின். வேண்டாம், எங்க மம்மி டாடியும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன் சொன்னதை நீங்களும் கேட்டீங்களே. ஓகே ஜானி, நீ போ. அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா. ஓகே மம்மி. வேணாம் ஆண்டி, நான் தனியா போய்க்கிறேன். ஜானி. எஸ் மம்மி. இன்னைக்கு நீ ஜெர்லினோட சண்டை போட்டியா? இல்லையே. என்ன பாக்குற? ஒண்ணுல மம்மி, அடுத்த வீட்டுல புதுசா குடி வந்திருக்கிறது யாரு? யாருக்கு தெரியும்? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ எப்பவும் கூச்சப்படுறவன். அவங்களோட எல்லாம் நீ பழக்க மாட்ட. அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன ஆக போகுது? சாப்பிடவா. சரி மம்மி. எப்படி கபில் நினைச்சிட்டியா? நினைக்கிறது என்னடா, கபிலே தான் பின்னிடுவேன். பரவாயில்ல. ஜெர்லின், கொஞ்சம் இல்ல. ஜானிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஏய் திருடா. Excuse me? You? Yes. 13 நம்பர் வீடு இதானா? இல்ல, அந்த வீடு. Oh. Thank you. Thank you very much. Bye bye.
இன்பக் கண்ணி ஒருத்தி வந்தாளமாவாசை ராத்திரியில் தித்திக்கும் முத்தங்கள் ரத்தத்தில் சத்தங்கள் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் இன்பக் கண்ணி ஒருத்தி வந்தாளமாவாசை ராத்திரியில் தித்திக்கும் முத்தங்கள் ரத்தத்தில் சத்தங்கள் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் ஜானி, என்ன இது? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எந்திரி. ஜானி, ஜானி, என்ன உடம்பு சரியில்லையா? ராத்திரி ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்த போல் இருக்கு. நோ, எஸ் எஸ், ரொம்ப நேரம் படிச்சேன். ஐ எம் சோ டயர்ட். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எனக்கு ரெஸ்ட் வேணும் ப்ளீஸ். ஏன் இந்த ஜன்னல் எல்லாம் மூடி வச்சிருக்க? அதனால்தான் உனக்கு உடம்புக்கு ஏதாவது வருது. ஒரே தூசி. ஹலோ ஜெர்லினா, என்ன ஜெர்லின் உன்னை இந்த பக்கமே காணோம்? நீ ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? என்ன அவன் விடிஞ்சது தெரியாம நல்லா தூங்குறான். இரு கூப்பிடுறேன், கொஞ்சம் இரு. ஜானி, ஜானி, உனக்கு போன். ஜெர்லின் கூப்பிடுறா.
ஒரு முக்கிய அறிவிப்பு. தொலைக்காட்சி தொடர் நாடகங்களிலும் விளம்பர படங்களிலும் தோற்றமளிக்கும் பிரபல மாடல்கள் சுசித்ராவை 2 நாட்களாக காணவில்லை என்று அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். சுசித்ராவை பற்றிய விவரம் அறிந்தவர்கள் அடுத்துள்ள காவல் நிலையங்களில் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஜானி 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 ராஜ், நான் ஒரு விஷயம் பேசணும். நீ இந்த படம் பாரு. லேடிஸோட பிரேதங்கடா அறுக்கிறிய. Hello, young man. What do you want? என்ன வேணும்? Tell me.
ஜானி, ஜானி, என்ன அங்க சத்தம் கேக்குது? ம். என்ன விஷயம் ஜானி? நீ இன்னும் தூங்கலையா? நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவுன்னா? அது ஒரு பேய் கனவு. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓ மை காட், பயந்து போயிருக்க. நீ ஒண்ணு செய், இந்த ரூம்ல நீ தூங்கு. இட்ஸ் ஓகே மம்மி, ஐ எம் ஆல் ரைட் நவ். குட் நைட். குட் நைட். அவன் ஒரு டிராகுலா, மனித ரத்தம் குடிக்கிற ரத்த ராட்சசன். என்ன? எஸ். என்ன ஜானி, நீ சொல்றத என்னால நம்ப முடியல. நீயாவது என்ன நம்பு ஜெர்லின். நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். இல்ல, யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. I am Inspector K.P. Mohan. I am David. Glad to meet you. இது வீடுதானா இல்ல ஆபீஸ் சார். என்ன ஆபீஸ்? இதோ இருக்கு எங்க லைசென்ஸ். ஜான் பீட்டர் அண்ட் கோ, எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆன்டிக்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ரிஜிஸ்டர் ஆபீஸ் அட் பாம்பே. இந்தியாவிலே பல ஸ்டேட்கள்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பிரான்ச் இது. வெரி ரீசென்ட்லி ஸ்டார்டட். இந்த ஸ்டேட்ல உருவாகிற எல்லா கைவினை பொருளோட 2 சாம்பிள்களை சேகரிச்சு ஒன்னை இங்க வச்சுக்கோ, உன்னை பாம்பேக்கு அனுப்பிச்சிடுவோம். ஐ see. பாம்பே நாரிமன் பாயிண்ட்ல இந்த பேர்ல ஒரு ஷாப்பை நான் பார்த்திருக்கேன். அதான் சார் எங்களுடைய ஹெட் ஆபீஸ். ஐ see. மிஸ்டர் டேவிட், இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்க? தற்சமயம் நான் மட்டும்தான். ஃபேமிலி? எனக்கு கல்யாணம் ஆகல. ஐ எம் a bachelor. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க தங்கியிருக்காங்களா? நோ சார். நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை இங்க பார்த்ததா மிஸ்டர் ஜானி உங்க அடுத்த வீட்டுக்காரர் சொல்றாரு. நேத்து ராத்திரி மிஸ்டர் டேவிட்டோட ஆபீஸ்ல தங்கியிருந்த பொண்ணு யாரு? இந்த ஆள் இல்ல சார், வேறொரு ஆள் இருந்தான். அந்த ஆள் தான் அந்த பொண்ணை. மிஸ்டர் ஜானி சொல்றது சரிதான் சார். நேத்தி எங்க ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ஜான் பெட்ரா ஒரு மனைவியும் வந்திருந்தாங்க ஆபீஸ பாக்கிறதுக்காக. அவங்க இன்னைக்கு காலையில ஃபிளைட்ல ஊருக்கு போயிட்டாங்க. ஐ see. இந்த ஆளு சொல்றதெல்லாம் போய் சார். இந்த ஆளும் வேறொரு ஆளும் சேர்ந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு, இதோ இந்த மாதிரி ஒரு பெட்டி, இந்த பெட்டி தான் எனக்கு தோணுது சார். பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கத்துல போனதை நான் பார்த்தேன் சார். மிஸ்டர் டேவிட், நான் இந்த பெட்டியை திறந்து பரிசோதிக்கிறதுல ஆட்சேபனை இல்லையே. 1 minute சார். ஜான் பீட்டர் அண்ட் கம்பெனி இஸ் a reputed firm. இந்திய கவர்மெண்டின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கம்பெனி ஆகும். நீங்க இந்த பெட்டியை திறந்து பரிசோதிக்கிறது என் கம்பெனி அவமதிக்கிறதா அர்த்தமாகும் சார். ஓஹோ, அப்ப அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பாம்பேக்கு சேர வேண்டிய சாம்பிள் தான் இருக்கு சார். சரி மிஸ்டர் டேவிட், நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் அந்த பெட்டியை திறந்து சோதனை இடுறது தப்புண்ணும் இல்லையே. Mr. David, excuse me for the trouble. Thank you, sir.
நான் சொல்றது உண்மை சார். அந்த வீட்டை பரிசோதிங்க. அவன் அந்த பொண்ணோட கழுத்துல கடிச்சு ரத்தம் குடிக்க போனதை நான் பார்த்தேன் சார். அப்புறம் அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போனதையும் நான் பார்த்தேன். ஜானி, நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. அவன் கழுத்துல கடிக்க போகல, முத்தம் கொடுக்க போனதை நீ பாத்திருக்க. நோ சார், இது அந்த மாதிரி முத்தம் இல்ல. ரத்த காட்டேரி செய்யறது மாதிரி. நான் நேத்து ரத்த காட்டேரி படம் பார்த்தேன். கழுத்துல கடிச்சு ரத்தம் குடிக்கும் போது ரத்த காட்டேரியோட முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அவன் முகமும் அந்த மாதிரி இருந்தது. தூக்கத்துல இருந்து நான் எழுந்து வந்தப்போ எல்லாம் தெளிவா பார்த்தேன், ஜன்னல் வழியா. ஜானி, ரத்த காட்டேரி மாதிரி பயங்கரமான படம் பார்த்தா இந்த மாதிரியான கெட்ட கனவுகள்லாம் தூக்கத்துல வரும். அதெல்லாம் உண்மை நினைக்காத தம்பி. அடுத்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டியோட பெட்ரூம் ஒளிஞ்சிருந்து பாக்குறது சரியில்லை, அது தப்பு. ஓகே, ஜாக்கிரதை. இனிமே இந்த மாதிரியான கம்ப்ளைண்டோட நீ ஸ்டேஷனுக்கு வராத. ம்? ஹாய் ஜானி கண்ணா. ஹலோ அண்ணா, எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்களா? நான் உங்களை தான் பாக்குறதுக்கு வந்தேன். ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? எதா இருந்தாலும் சொல்லு. அது ஒரு ரகசியம் அண்ணா. சரி வா, நான் கொஞ்சம் தம்பிக்கிட்ட பேசிட்டு வரேன். இவ காரியம். இந்த சாத்தான்ல பிசாசில்ல அவனோட முப்பாட்டனா இருந்தாலும் அவன் எலும்ப எடுத்து நான் பிபி ஊதுவேன். ஜானி, நீ ஒரு காரியம் பண்ணு. வீட்டுக்கு போய் அமைதியா தூங்கு. அப்போ நீங்க பிராண்டி குடிக்கிறதுக்கு? அதெல்லாம் நான் குடிச்சுக்கிறேன் ஜானி. அப்படி உனக்கு பிரியம்னா அவனை பிபி ஊதுனதும் பீப்பா கணக்குல வாங்கித்தான் நான் குடிக்கிறேன். தைரியமா நீ போ. போ. வீட்டுல யாரு? யாரு வீட்டுல? நீதானடா ஜான் பீட்டர்? அவன் எங்க? எங்க அவன்? பாரு, நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். உன் வாயில நாக்கு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும்.
அவன் டிராகுல்லா தான், அதாவது ரத்தம் குடிக்கிறவன் தான். சரி, ரத்த காட்டேரின்னு வச்சுக்கோ, ஆனாலும் பயம் இல்ல. இந்த கார்லிக் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அதாவது வெள்ளை பூண்டோட பூக்கள், அத வாசல்லையும் ஜன்னல்லையும் கட்டி தொங்க விட்டா நாம தப்பிக்கலாம். வெள்ளை பூண்டோட அந்த மனம் வீசினா ரத்த காட்டேரி பறந்து போயிடும். என்ன செய்யறது? நம்ம நாட்டுல வெள்ளை பூண்டுக்கு பூ கிடையாது, அதனால அந்த யோசனையை விட்டுருவோம். நடக்கிற காரியம் ஏதாவது பேசி தொலையேன். அதத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். 1 செகண்ட். இந்த சிலுவைய எப்பவும் நீ கையில வச்சுக்கணும். இந்த சிலுவைய ரத்த காட்டேரி முகத்துக்கு நேரா நீட்டி காட்டினா அது பறந்து போயிடும். தேங்க்யூ. ஜானி, நானும் வரேன். நானும் வரட்டா ஜானி? வேண்டாம் ஜெர்லி, என்ன நானே காப்பாத்திக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். நீயும் கூட வந்து ஆபத்துல சிக்கிக்காத. ராஜ், ஜெர்லின்னு கவனிச்சுக்க. ராஜ், எதுக்கு சிரிக்கிற? எல்லாம் அவனோட யோகம் தான் ஜெர்லின். டிராகுல்லாங்கிற மனுஷனோ பிசாசோ கிடையாது. இந்த நாவலாசிரியர்களும் சினிமாக்காரங்களும் உண்டாக்குன கற்பனை இது. வீடியோல ரத்த காட்டேரி படம் பார்த்ததுல இருந்து அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த ஃபைல்வான் ரோட்ல ரத்தம் கக்கி செத்தது? அவன் எப்பவுமே ஃபுல் போதையில இருக்கிறவன். குடி போதையில அவன் அங்க போயிருக்கணும். அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வச்சிருந்த தலையோட்டையோ எலும்பு கூட்டையோ கண்டு பயந்து ஓடி இருக்கணும். ஓடின ஓட்டத்துல அதிர்ச்சியில அவன் தலை குப்புற விழுந்து ரத்தம் கக்கி செத்து இருக்கணும். என்னவோ எனக்கு சந்தேகம் தீரல. அதுவும் அங்க இன்னொரு சிலுவை இருக்கு, அதை நீ எடுத்து கையில வச்சுக்க. ரொம்ப கூச்சம். அவன் யார்கிட்டே அதிகம் பேச மாட்டான். ஜானி, இங்க பாரு, யார் வந்திருக்காங்கன்னு. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரே, மிஸ்டர் ஜான் பீட்டர். நீதான் ஜானிங்கிறதா? கவரியோ? நாம 2 பேரும் இதுக்கு முந்தி சந்திச்சிருக்கோம். ராத்திரி ஜன்னல் வழியா இல்ல பேசிட்டு இருங்க, இதோ வரேன். சொல்றேன். You mind your own business. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாத, அது ஆபத்தானது. I want your promise. Now, அதுக்கு தான் நான் வந்தது. அந்த ப்ராமிஸை நீ இப்ப தரலன்னா உன்னை கொன்னுடுவேன். That's my promise. Please have this. நோ தேங்க்ஸ், நான் வெளியில ஒண்ணும் சாப்பிடுறதில்ல. கூல் ட்ரிங்க் கூட வா. ஜானி, ஜானி இங்க வா. ஜானி. சாரி மிஸ்டர் ஜான் பீட்டர், நான் உங்களுக்கு சொன்னேன் அவன் கூச்ச பேர் வழின்னு. அவன் யாரோடையும் பழக மாட்டான். பழகிட்டா he is very nice. That's okay. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க. Thank you. So good night. Good night. எவ்வளவு நல்லவன்.
பையனாச்சே, மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுடலாம்னு நினைச்சேன். பட் நீ என்ன அவமதிச்ச. போலீஸியா நீ கொண்டு வர்ற? என்ன அடிக்க ஆள அனுப்புற ராஸ்கல். Johnny! Johnny! Oh my son! Johnny, என்ன நடந்துச்சு உன் ரூம்ல ஒரே சத்தம்? Tell me, Johnny. Nothing, மம்மி. பொய் சொல்லாத. யாரோ அலர்னது மாதிரி. ஒரு காட்டு பூனை, கருத்த பூனை, வாய் நிறைய பல்லுங்க. Oh my God. நோனா, பூனை போயிடுச்சு. God bless you. ஜானி, நீ பயந்துட்டியா? கொஞ்சம். யார் இந்த கதவை வெளியில இருந்து பூட்டினது? நான் ஒருவேளை இங்க வந்துட்டு போனப்போ தெரியாம பூட்டிட்டு போயிருக்கலாம். ஹலோ ஜானி, எப்படி இருக்கு? நான் யாருன்னு தெரியுதா? இல்லைன்னா ஜன்னல் வழியா வெளியில பாரு. நான் யாருன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை கொல்லணும்னு எனக்கு எண்ணம் இல்ல. உன்கிட்ட இருக்கிற அன்புனால இப்படி சொல்லல. அடுத்த வீட்டுல ஒரு கொலை பண்றதுங்கிறது பல காரணத்தினால நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. புரிஞ்சுக்கிட்டியா? நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்க. நீ திடீர்னு செத்து போயிட்டா அனாவசியமான சந்தேகம் உண்டா? இல்ல சுருக்கமா சொன்னா நமக்குள்ள வீண் தகராறு நம்ம ரெண்டு பேருக்கு நல்லதில்ல. சோ நீ என்ன மறந்துடு ஜானி. சொந்த விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்க. நான் உன் விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். அதான் மரியாதை தெரிஞ்சவங்க வழி. புரிஞ்சுக்கிட்டியா? நான் சொல்றத கேளு. என் விஷயத்துல ஏதாவது இடைஞ்சல் பண்ணி மறுபடியும் குழப்பம் உண்டாக்குனா அது உன் வாழ்க்கையை முடிச்சிடும். நீ மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் போயிடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் உண்மையான நண்பன். மறந்துடாத. ஞாபகம் வச்சுக்க. குட் நைட். என்ன நம்புடா, நான் சொல்றது பூரா உண்மை. நீ ஏன் சிரிக்கிற? சிரிக்கக்கூடிய விஷயமா நான் சொன்னது? சாரி, இருமல் சும்மா. நீ சொன்னல
சிலுவையை காட்டா அந்த டிராகுலா பிசாசு ஓடுன்னு. அவன் அதை தட்டி விட்டுட்டான். அவன் டிராகுலாவும் இல்ல பிசாசும் இல்லங்கிறதுக்கு இதை விட தெளிவு வேணுமா ஜோனி? நல்ல தெளிவு. என் இடத்துல நீ இருந்திருந்தீன்னா ஒண்ணு நீ செத்துருப்ப, இல்ல தற்கொலை பண்ணிட்டு இருப்ப. ஜோனி, நீ ஒரு காரியம் செய். குயின்ஸ் எஸ்டேட் கிட்ட ஒரு ஃபாதர் தங்கியிருக்காரு, கோவாக்காரு. முறைப்படி பார்த்தா எனக்கு அவர் அங்கிள் ஆவாரு. பேரு ஃபாதர் டிசோசா. பெத்துக்குழி ஃபாதர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ரத்த காட்டேரிகளை பத்தி ஆராய்ச்சி நடத்துறது அந்த ஃபாதரோட முக்கிய வேலை. உனக்கு பிடிக்கும் அவரை, நேரா போயிடு. சாத்தானையும் பிசாசுகளையும் வரட்ட அவரை காட்டிலும் வேற ஆள் யாரும் இல்ல. சரி, நீயும் என் கூட வா, போகலாம். அது வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். ஃபாதருடைய பேச்சையும் பழக்க வழக்கத்தையும் கண்டா எனக்கு சிரிப்பு வரும். அவர் நம்ம 2 பேரையும் விரட்டிவார். உன் காரியம் நடக்காம போயிடும். சோ நீ ஒண்டியா போனா போதும், அதான் நல்லது. இத படிச்சு பாருங்க ஃபாதர். ஒண்ணு தேவையில்லை. ரத்த காட்டேரிங்க இருக்குன்னு நிரூபிச்சு காட்டுறேன். கடந்த 2-3 வருஷமாவே நீங்க பல பரிசோதனை நடத்துறீங்க இல்லையா? இதுவரையில நீங்க நிரூபிச்சு காட்டலையே, இனியும் நீங்க நிரூபிச்சு காட்ட முடியும்னு எனக்கு தோணல. என்ன பேசினாலும் நீ எதிர்த்து பேசுவேன். ஏன்னா நீ கடவுளை நம்புறவன் இல்ல. முதல்ல நீ கடவுளை நம்பு. ஃபாதர், ஃபாதர், நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன லூயிஸ்? ஃபாதர் என்கிட்ட கோச்சுக்க கூடாது. இல்ல, நாம ஒரு காரியம் பண்ணலாம். காட்டேரியையும் நம்ப வேண்டாம், கடவுளையும் நம்ப வேண்டாம். என்ன சொல்றீங்க லூயிஸ்? ஃபாதர், I say you get out. What do you want? ரத்த காட்டேரிங்க இப்போ உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஃபாதர். Come on, come on my friend. வா 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 வா. உட்கார் உட்கார். தேங்க்ஸ். நீ யாருன்னு எனக்கு புரியல. என்ன எப்படி தெரியும்? இந்த இடம் எப்படி தெரியும்? என் பேர் ஜானி. வீடு டவுன்ல இருக்கு. ஓஹோ. என் பிரச்சனையை தீர்த்து வைக்க ஃபாதரால தான் முடியும்னு எல்லாரும் சொன்னாங்க. டவுன்ல என்ன யாருக்கு தெரியும்? ஃபாதர், ஃபாதரை பத்தி காட்டுல மட்டும் இல்ல நாட்டிலேயும் தெரியும். ஃபாதர் நடத்துற ஆராய்ச்சிகளை பத்தி எங்க ப்ரொஃபசருங்க கூட கிளாஸ்ல சொல்லுவாங்க. Is it so? ஷூர்லி, பிலீவ் மீ. இல்லைனா உங்களை சந்திக்க நான் இந்த காட்டுக்கு ஓடி வருவேனா? Correct. You tell me. What's your problem? எனக்கு அடுத்த வீட்ல புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஒரு டிராகுலா, வேம்பயர், ரத்த காட்டேரி, மனுஷங்களோட ரத்தம் குடிக்கிறவன். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவன் என்ன கொல்ல வந்தான். ஃபாதரால மட்டுமே அவனை கொல்ல முடியும். என்ன காப்பாத்துங்க ஃபாதர். First of all, ஜானி, நீ ஒரு மனோதத்துவ நிபுணரை பாரு. என்னை விட அவர்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். அதான் நல்லது. ஒருவேளை ஃபாதருக்கும் உதவி செய்ய முடியும். இல்ல, ஃபாதர் தான் உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல ஃபாதர். ஐ அம் ஆல் ரைட். யாரும் சொல்லி கேட்டதில்ல. எனக்கு உண்டான அனுபவங்களை தான் சொல்றேன். என்ன போல ஆதரவில்லாத ஒரு அப்பாவியை ரத்த காட்டேரிக்கிட்ட இருந்து காப்பாத்துறது ஃபாதரோட கடமை இல்லையா? Poor boy, poor boy. ஃபாதர், ரத்த காட்டேரிங்களை நம்புறது இல்லையா? நான் நம்புறது இல்ல. எதிர்த்து பேசுற? நான் எதிர்த்து பேசல. Stop it. நிச்சயமா நான் நம்புறேன். பட் அப்போ நான் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகலையா ஃபாதர்? அது இல்ல. என் ஆராய்ச்சி பூர்த்தி ஆகாம திருப்திகரமான ஒரு பதில் தரத்துக்கு என்னால முடியாது. சௌகரியம் போல அப்புறம் ஒரு வாட்டி வா, விவரமா மறுபடியும் பேசலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. லூயிஸ், கிச்சனுக்கு சிக்கன் வந்துருச்சா பாரு. இப்ப வந்திருக்காது ஃபாதர். வந்தாலும் வந்திருக்கும். ஃபாதர், இன்னைக்கு காலையில தான் நான் வந்தேன். வந்த உடனே உன்னை சந்திக்க ஓடி வந்தேன். அந்த பித்துக்குளி ஃபாதர் வீட்ல 3 வாட்டி வந்து தேடினேன். அவரும் இல்ல, நீயும் இல்ல. வருத்தப்படாத ஜூலி, நான் எங்க அங்க இருக்கிறது? காலையில புக்ஸும் பைனாகுலருமா போவேன். கண்ணுல கண்ட பறவைகளை எல்லாம் குறிப்பா கவனிக்கணும், எழுதணும். இந்த காடும் மலையும் காட்டார்களையும் பார்த்து போர் அடிக்குது. நாட்டுல மனுஷங்களை சந்திக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்குது. அதனால தானே உன்னை சந்திக்கும் போது வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். கல்யாண விஷயம் அத நான் சொன்னது எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற காலத்துல கட்டிக்கிறேன்னு சொன்னது. சம்பளம் கூடுதலா தரேன்னு சொல்லி சமைய வேலையை விட்டுட்டு ஃபாதர் என்ன அவரோட கூட்டிட்டு வந்தாரு. இப்போ சம்பளம் இல்லங்கிறது மட்டும் இல்ல, ஊருக்கு போறதுக்கே 1 ரூபாய் இல்ல.
நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஓடி வந்தேன். நான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புது கம்பெனி இன்டர்வியூக்கு போறேன். பெரிய கம்பெனி, எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. 1500 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. தங்கறதுக்கு ஒரு வீடு. ஆஹாஹாஹா. ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கும் வசதி ஆயிடுச்சு. அந்த பித்துக்குளி ஃபாதருடைய வாழ்க்கை வீணா போகுது. இப்ப கோயிலுக்கும் போறதில்ல, பெருசா பிரார்த்தனையும் இல்ல. இந்த லட்சணத்துல பிசாசு பிடிக்க அலையுறாரு. எப்பவாவது பிசாசு எங்களை பிடிக்கும், ஆனா நான் கைண்டிடுவேன். ஃபாதரை பிசாசு கொஞ்சம் பிடிக்கட்டும், அடுத்த நொடியில நான் உன் கூட வந்தங்கிடுறேன். சமயக்காரனாவும் மத்த சமயத்துல உன் புருஷனாவும். வேண்டாம். ஆண்டிக்கு சீரியஸ் ஒண்ணும் இல்லையே. நாங்க இன்னைக்கே புறப்படுறோம். ஓகே, சரி. ஜானி, அங்கிள் பேசினாரு. ஆண்டிக்கு உடம்பு சௌரியம் இல்லையா, உன்னை அழைச்சுக்கிட்டு என்ன அங்க வர சொன்னாரு. சாரி மம்மி, நான் வரல. எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. நீ எப்படி இந்த வீட்ல தனியா இருப்ப? கவலைப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். மதியானம் ஜெர்லின் வீட்ல லஞ்ச், ராத்திரி ராஜ் வீட்ல டின்னர். 2-3 நாள் வரைக்கும் ஒண்ணும் கஷ்டம் இல்ல மம்மி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே? நல்ல புள்ள நீ. வந்தாளமாவாசை ராத்திரியில் தித்திக்கும் முத்தங்கள், ரத்தத்தில் சத்தங்கள், எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள். இன்பக் கண்ணி ஒருத்தி வந்தாளமாவாசை ராத்திரியில் தித்திக்கும் முத்தங்கள், ரத்தத்தில் சத்தங்கள், எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள். ஜானி, என்ன இதெல்லாம்? நான் ஒரு மனநோயாளி, சித்த பிரம்ம பிடிச்சவனாட்டம் ஆயிட்டேன். நான் செய்யறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியாது. ஜானி, ஆன்ட்டி எங்க? அங்கிளோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்? நான் தான் அங்க போக சொன்னேன். என்னால எங்க மம்மிக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. நாங்க இங்க இருக்கோம். நாங்க உனக்கு உதவி பண்றோம். சாவ வலிய வரவழைச்சுக்க வேண்டாம், நீங்க போகலாம். Hey, Luz. I mean, Luis.
நாளைக்கு நாம இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம். கலர் கலரான பறவைங்களை அழகழகா படம் பிடிக்கணும். பலவிதமான பறவைங்க வானத்துல பறக்கிறதை எல்லாம் படம் பிடிக்கணும். ஃபாதர், என்ன லூயிஸ்? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. எங்கிட்ட எழுத்து பேசாத. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர். என்ன சொல்ற நீ? நான் இல்ல. நாங்க ஒரு முக்கிய விஷயமா பேசுறதுக்கு இங்க வந்திருக்கோம். Who are you? What do you want? என் பேரு ராஜ். ஃபாதர் எனக்கு அங்கிள். ஃபாதருடைய எங்க சிஸ்டர் ஜெனிஃபரோட பிள்ளைனா. ஓ, வெல்கம் டு ராஜ். கமான் கமான், உட்கார் உட்கார். பரவாயில்ல. ரத்த காட்டேரி விஷயமா சொல்றதுக்கு என் ஃப்ரெண்டு ஜானி இங்க வந்திருந்தான். ஜானியா? அப்படியா இங்க வரலையே? லூயிஸ் வந்திருந்தான். Is he all right? அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? அதை பரிசோதிக்கிறதுக்கு ஃபாதருடைய உதவி வேணும். ஓஹோ. அந்த ஜான் பீட்டர்ங்கிற மனுஷனை கொஞ்சம் ஃபாதர் இன்டர்வியூ பண்ணணும். அவன் டிராகுலாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். டோன்ட் சே டிராகுலா. டிராகுலாங்கிறது ப்ரோம் ஸ்டோக்கர் எழுதிய நாவல்ல இருக்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம். அவன் ஒரு வேம்பயர். மனித ரத்தம் குடிக்கிற ரத்த காட்டேரி. மனுஷங்களோட ரத்தம் குடிக்கிற வேம்பயர்ஸ் இப்பவும் இருக்குதா ஃபாதர்? இல்லங்கிறதா எல்லாருடைய நம்பிக்கை. லூயிஸ், உண்டா இல்லையா அதை நிரூபிக்கிறது தான் என்னுடைய வேலை. அப்படின்னா இதான ஃபாதர் கிடைச்ச ஒரு அருமையான சந்தர்ப்பம். இருக்குன்னு எனக்கு கூட தோணல. இந்த பேய் பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க ரொம்ப பேர் ஓடி வராங்க. அவங்களோட போய் பரிசோதிக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் மூட நம்பிக்கைன்னு புரிஞ்சுக்குவேன். இந்த கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இங்க வரவங்களை அழைச்சிட்டு வெளியே போறதுக்கெல்லாம் ஃபாதருக்கு டைமும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஃபாதர் கிட்ட பணமும் இல்ல. இல்ல ஃபாதர்? ஐ கேன் ஆஃபர் 1000 rupees. எங்களுக்கு உதவி செய்வீங்களா? யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் சம்பாதிக்கிறதுக்காக எதுவுமே செய்யறது இல்லை. யூ மே கோ. யூ மே நாட் கோ. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த பணத்தை கொடுங்க. இது நான் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல. சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? இதான் ஜான் பீட்டருடைய போன் நம்பர். ஃபாதர் கிட்ட சொல்லி அந்த ஆளோட கொஞ்சம் பேச வைக்கணும். ரொம்ப அவசரம். இந்த காரியத்தை நான் கவனிக்கிறேன். நான் அழுது பேசுனா ஃபாதர் மனசு இழகிடும். ஃபாதர் ரொம்ப பாவம். ஃபாதர், ஹலோ. hello, who is speaking? Louis speaking. Is Mr. John Peter there? Who are you? நானா? நான் ஃபாதர் டிசௌசாவோட செக்ரட்டரி லூயிஸ் பெர்னாண்டஸ். ஃபாதர் டிசௌசா மிஸ்டர் ஜான் பீட்டரோட கொஞ்சம் பேசணுங்க. வாட்ஸ் தி மேட்டர்? அத ஃபாதர் டிசௌசா மிஸ்டர் ஜான் பீட்டர் கிட்ட பேசிக்குவாரு. ஹலோ, ஜான் பீட்டர் ஹியர். அத அந்த ஆளுதான். பேனா. ஹலோ, ஃபாதர் டிசௌசாங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. மனிதர்களோட ரத்தம் குடிக்கிற ரத்த காட்டேரிகளை பத்தி ஆராய்ச்சி நடத்துற ஒருத்தர் ஃபாதர் டிசௌசா. ஆஹா. நான் உங்களை கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணா தேவலாம். எதுக்காக? நீங்க ஒரு பேயோன்னு ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சந்தேகம். அடுத்த வீட்டு பையனா இருக்கும் ஜோனி, அதானே? எஸ், கரெக்ட். ஃபாதர், அந்த பையனோட தலைக்குள்ள ஏதோ கோளாறு இருக்கு. நான் மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணேன். எனக்கு தெரியும். கோளாறு ஜான் பீட்டருக்கு இல்ல, ஜானிக்கு தானே நாம நிரூபிக்கணும் இல்ல. எனக்கு அது அவசியம் இல்ல. எனக்கு அவசியம் இருக்கு. காரணம், இன்டர்வியூ பண்ணி விஷயத்தை நிரூபிக்கிறேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு பாதிரியார் வார்த்தை தவறது சரியில்லை இல்லையா? சரி, நீங்க வரலாம். எப்போ? நாளைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு. பகல் நேரத்துல? சாரி, நான் இப்ப வெளியில போறேன். நாளைக்கு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். ஓகே, பட் நான் உங்களை பரிசோதிக்கிறதுக்கு பொருள் எல்லாம் கொண்டு வருவேன். அது வேணும்? வேணும், என் திருப்திக்கு, என் பார்ட்டியோட திருப்திக்கு. ஓகே, கொண்டு வாங்க. அவன் நிஜமா ஒரு ரத்த காட்டேரின்னா நான் போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதிச்சு இன்டர்வியூக்கும் சம்மதிப்பானா? அவனை பரிசோதிக்க அனுமதிப்பானா? சரி, அப்படின்னா இன்டர்வியூக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. கீப் குவைட். உனக்கு ஒண்ணும் புரியாது. ராஜ், நீ கேளு, நான் சொல்றேன். ஒரு சின்ன சந்தேகம் பாக்கி இருக்கு. நாளைக்கு ராத்திரி 7 மணிக்கு சந்திக்கலாம், பகல்ல சந்திக்க முடியாதுன்னு அந்த ஆளு சொன்னது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ன ஃபாதர் பிளஸ்? புரியல எனக்கு. லூயிஸ்,
ரத்த காட்டேரிகளுக்கு பகல்ல எப்பவும் உயிர் இருக்காது. அதுங்களுக்கு உயிர் வர்றது ராத்திரில தான். ஓ காட். எஸ், 200 300 வருஷத்துக்கு முந்தி மாண்டவனா இருப்பான் அவன். உயிரோட அலையறதுக்காகத்தான் அவன் மனித ரத்தம் குடிக்கிறான். ரத்தம் இல்லாத வேற ஒண்ணும் அவன் எடுத்துக்கிறது இல்ல. அவனால எதுவும் திங்க முடியாது. அவனை பரிசோதிக்க என்னென்ன பொருளுங்க ஃபாதர் யூஸ் பண்ணுவீங்க? ஹோலி வாட்டர். ஹோலி வாட்டர் தொண்டையில பட்டா அவன் உடனே செத்துருவான். அப்புறம் கண்ணாடி. ரத்த காட்டேரிகளுக்கு உபயோகப்படாது. கண்ணாடியில அதுங்க உருவம் விழாது. என்ன ஃபாதர், இல்லாத கதையெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைங்களை பயமுறுத்துறீங்களே. லூயிஸ், வளராத. Good evening. Welcome to all. I am John Peter. Hello. Hello, Father. I am Father D'Souza. Meet my manager, Mr. David. Hello. Hello. இது என் அசிஸ்டன்ட் லூயிஸ். Hello. இது மிஸ்டர் ராஜ், என் மருமகன். Glad to meet you. So am I. இது மிஸ்டர் ஜானி. You know him? Huh? Hi, Johnny. How are you? இது மிஸ் ஜெர்லின். Father, ரத்த காட்டேரிங்க முத்தமிடுறது கைவிரல்லையா இல்ல கழுத்துலையா? இனியும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க என்ன நல்லா பரிசோதிக்கலாம். என்ன இது? ஹோலி வாட்டர். ஃபாதர், நான் ஹோலி வாட்டர் குடிக்கணுங்கிறது அவசியமோ? எஸ், அதான் என் டெஸ்டிங். நான் குடிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். வேற பரிசோதனை ஒண்ணும் நடத்தக்கூடாது. சம்மதம் தானே? ஓகே. ஓகே ஃபாதர், இனி நீங்க போகலாம். தேங்க்யூ மிஸ்டர் ஜான் பீட்டர். சாரி ஃபார் த ட்ரபிள். நான் புறப்படுறேன். தேங்க்யூ. இருங்க ஃபாதர், வீடெல்லாம் பரிசோதிக்கணும். இந்த ஆள் ரத்தம் குடிச்சு கொண்ட பெண்களுடைய பிரேதங்களை தேடி எடுக்கணும். ஜோனி, சந்தர்ப்பம் தெரியாம பேசாது. ஜோனி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மரியாதைக்குரிய ஒரு மனிதனை பிசாசு, டிராகுலா, ரத்த காட்டேரியெல்லாம் அவமானப்படுத்தினா அதனால உங்களுக்கு என்ன விளைவு உண்டாகுன்னு தெரியும்ல? நான் நல்லவங்கிறதுனால உங்களை மன்னிச்சேன். ஆனா எந்த மன்னிப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. வணக்கத்துக்குரிய ஃபாதர் டிசௌசா பக்கத்துல இருக்கிறதுனால நான் ஒண்ணு அதிகமா பேசுறதுக்கு இல்ல. எனிதிங் ராங் ஃபாதர்? நத்திங். ஜெலின், I like you very much. I like all of you. Come again. ஃபாதருக்கு சந்தேகம் ஒண்ணும் வரல இல்ல? வந்துடுச்சு. சாரி மிஸ்டர் ஜானி. ஐ வாஸ் எ ஃபூல். யூ ஆர் கரெக்ட். நீ சொன்னதுதான் சரி. ஜான் பீட்டர் ஒரு ரத்த காட்டேரிதான். தேங்க்யூ. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாதருக்கு இந்த உண்மை புரிஞ்சுது. கடைசி நேரத்துல இந்த கண்ணாடி வச்சு நான் ஒரு பரீட்சை நடத்தினேன். அதுல எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இறந்து போனவன்.
மனுஷங்க ரத்தம் குடிச்சுதான் அவன் இப்ப உயிரோட இருக்கான். ஒரு சிலுவையை காமிச்சோ மரக்குச்சியால குத்தியோ அவனை கொல்லலாம்ல. அந்த மாதிரி தானே சினிமாவுல டிராகுலாவை கொல்றது. ஹோலி வாட்டர் ஆபத்தை உண்டாக்காத ரத்த காட்டேரிக்கு நேரா இந்த சிலுவையும் மரக்குச்சியும் காமிச்சா அது பலிக்குமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நீ பொறுத்துக்க. நான் சில பழைய ரேகைகளும் கிரந்தங்களும் பரிசோதிக்கணும். அவனை நாசமாக்கிறதுக்கான வழி அதுல இருக்கு. ஜானி, இப்ப இது யாருக்கும் சொல்லாத. எப்படியோ உன் கணக்கு தப்பா போயிடுச்சு இல்ல ஜானி? எல்லாம் ஜானியோட கற்பனை. அதனாலதான் ஹோலி வாட்டர் நாக்குல பட்ட உடனே ஜான் பீட்டர் செத்து போகல. எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. யாரு? ஜான் பீட்டர். அவருக்கு என்ன அருமையான பழக்க வழக்கம். ஐ லைக் ஹிம். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜானி, ஜான் பீட்டர் பத்தி ஜெர்லின் சொன்னது உனக்கு பிடிக்கல. அவனை நீ வெறுக்கிற ஜானி. ஓகே, பை பை. ஹாப்பி நியூ இயர். பை பை. நான் போறேன். ஜானி, என் மேல உனக்கு கோபம். என்ன நீ வெறுக்கிற இல்ல? என்னால உன்னை வெறுக்க முடியுமா ஜெர்லின்? நீ தவறா நினைச்சிட்டு இருக்க. யார? என்ன? ஜான் பீட்டரை பத்தி உனக்கு தெரியாது. சந்தர்ப்பம் வரும்போது அவன் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிடும். ஜானி! ராஜ்! ஜெர்லின்! என்ன காப்பாத்துங்க! என்ன நடந்துச்சு? என்னாச்சுடா? ஜான் பீட்டர் என்ன அடிச்சுட்டான். என் கழுத்துல கடிச்சு ரத்தம் குடிச்சிட்டான். சி வா, நாம போலாம். டேய் ஜானி, நீ என்ன பயமுறுத்த நினைக்கிறியா? ப்ளீஸ் என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத, ப்ளீஸ் என்ன கொண்டுடாத.
யாருடா அது? ச்சே, ஒரு வேலையை செய்ய விட மாட்டேன்றீங்களே. ஹலோ, நான் ஜானி பேசுறேன் ஃபாதர். யாரு? ஜானியா? என்ன ஜானி விஷயம்? ஐ சி, சொல்லு, விளக்கமா சொல்லு. ஹலோ ஜானி, வெளியில யாரோ கூப்பிடுறாங்க, நான் இதை வந்துடுறேன். ஹலோ ராஜ், வா வா வா. நான் ஜானியோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். ஜான் பீட்டர் ஒரு ரத்த காட்டேரி தான். அவனை கொல்றதுக்கான வழி தேடிட்டு இருக்கேன். ஹலோ ஃபாதர், யூ ஆர் மை அங்கிள். பட் மை டியர் அங்கிள், யூ ஆர் an idiot. ஜான் பீட்டர் இஸ் a great man. ஜான் பீட்டர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இப்போ நான் ஜான் பீட்டருடைய சிஷ்யன். லுக், my dear boy. எனக்கு தாகம் எடுக்குது, என் தொண்டை வறடுது, எனக்கு ரத்தம் குடிக்கணும். அங்கிள், ஃபாதர் என் அங்கிள் ஆச்சு, எனக்கு அங்கிளோட ரத்தம் குடிக்கணும்.
नाचो 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 नाचेंगे हम नाचेंगे गाएंगे हम गाएंगे दिन जवानी के कभी जागे फिर आएंगे ये बाबा लू 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 शाबा लू 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 बाबा लू 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 शाबा लू 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 விடு அவளை விடு விடு அவளை விடு என்னாச்சு நில்லுங்க ஏன் மிஸ்டர் விடு விட வர ஃபாதர் ஃபாதர் கதவு திறங்க ஃபாதர் 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 கதவு திறங்க ஃபாதர் யார் அது ஜானி யாரு ஜானியா ஆர் யூ ஆல் ரைட் எஸ் ஃபாதர் கதவு திறங்க ஃபாதர் ஃபாதர் என்ன இது ஒரு சின்ன டெஸ்ட் நீ வீட்டுக்குள்ள வா ஃபாதர் ஜெர்லின ஜான் பீட்டர் பிடிச்சிட்டு போயிட்டான் வாட்
ஜாலங்களோ மன்மதன் மேடையில் கற்பனா ஜாலங்களோ இன்பக்கண்ணி ஒருத்தி வந்தாளமாவாசை ராத்திரியில் தித்திக்கும் முத்தங்கள் ரத்தத்தில் சத்தங்கள் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் இன்பக்கண்ணி ஒருத்தி நீ காட்டு மிருகங்களுக்கு பலி கொடுக்காதே, அப்படித்தானே உங்க பைபிள் சொல்லுது? இல்ல ஃபாதர், உங்க பைபிள் பைபிள் சத்திய விசுவாசிகளுக்காக உள்ளது. சாத்தானுக்காக தனி பைபிள் எழுதலாம். நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். காட்டு மிருகத்தின் மேய்ச்சல் புல்வெளிக்கு மாடப்புறாக்களான நீங்கள் பறந்து வரக்கூடாது. வந்தது தவறு, தவறுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆத்ம விசுவாசம் இல்ல. ஆத்ம விசுவாசம் இல்லாதவங்க கையில இருக்கிற சிலுவை வெறும் இரும்பு துண்டு.
மிஸ்ஸஸ் டேனியல், மிஸ்ஸஸ் டேனியல், மிஸ்ஸஸ் டேனியல். மிஸ்ஸஸ் டேனியல், மிஸ்ஸஸ் டேனியல், மிஸ்ஸஸ் டேனியல், கொஞ்சம் எழுந்திருங்க, ஜானிக்கு ஆபத்து. வாங்க, எழுந்திருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ப்ளீஸ், போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ப்ளீஸ், ப்ளீஸ். அங்கிள், இது உருவி எடுங்க அங்கிள், உருவி எடுங்க சீக்கிரம். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், ஒண்ணும் நான் தெரிஞ்சு செஞ்சதில்லை. நான் இப்போ ராஜ் அங்கிள், ரத்த காட்டேரி இல்ல, இதை உருவி எடுங்க ஃபாதர். அதை எடுத்தா நீ செத்துருவேன். நான் சீக்கிரம் சாகணும், நடந்ததெல்லாம் மறக்கணும் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். ஜானிய கவனிச்சுக்குங்க ஃபாதர்.
ஜெர்லின் 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 மயக்கம் தெளிஞ்சிட்டா ஜானியோட கடைசி அலறல் கேட்கும். ஜெர்லின் ஜானி ஜானி கொஞ்சம் இங்க வா. ஃபாதர் ஃபாதர் என் ஜெர்லினை பாத்தீங்களா ஃபாதர்? நீ ஒரு காரியம் பண்ணு, சத்தம் போட்டு ஜான் பீட்டர் கூப்பிடு. அந்த சத்தத்துக்கு இடையில நான் பூட்ட உடைக்கிறேன். ஜான் பீட்டர்! ஜான் பீட்டர் கதவு தர! ஜான் பீட்டர்! ஜான் பீட்டர்! ஜான் பீட்டர்! கதவு தர! Something wrong. ஜான் பீட்டர்! கதவு தர! ஜான் பீட்டர்! ஜான் பீட்டர்! ஜெய் பிசாசே! கதவு தர! ஃபாதர் ஜெர்லின் ஃபாதர் பாருங்க. இனி ஜெர்லினை காப்பாத்தணும்னா ஜான் பீட்டரை கொன்னுடணும். நாளை பொழுது விடியறதுக்கு முந்தி நாம அவனை முடிச்சிடணும். வா, அவன் எங்கன்னு கண்டுபிடிப்போம்.
ஃபாதர், எங்க அவன்? இரு.
இப்ப பொழுது விடிஞ்சிடுச்சு, இனி நீ தப்ப முடியாது. ஜானி, எல்லா ஜன்னலோட கண்ணாடியும் உடைச்சிடு. சூரிய வெளிச்சம் பட்டா ரத்த காட்டேரி அழிஞ்சிடும். சீக்கிரம். ஜானி, 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 ஜானி. Father.